தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, திமுக ஆட்சியில் வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். முழுமையான தகவல்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் வாயிலாக இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடை கொண்டு வந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மண்டல ஆட்சி நிச்சயம் அதாவது அமைச்சர் தென்னம் தென்னரசு கடன் அளவு பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்று அவர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை அளித்து 2021ஆம் ஆண்டு ஆட்சியில் வந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மண்டல அரசுக்கு இன்று இந்தியாவிலேயே கடன் வாங்கும் மாநிலத்தில் முதல் இடம் என்ற சிறப்பை பெற்று பெரும் அளவுக்கு அதிகமான கடன்களை பெற்றுள்ளது என்பதை நான் சட்டமன்றத்தில் பொது வெளிகளிலும் சுட்டிக்காட்டி தமிழகத்தின் நிதி நிலைமையை சீர்நிறுத்த செய்திருந்தாலும் தற்பொழுது நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் நேரடியாக பதில் அளிக்காமல் எனக்கு பொருளாதார நிதி மேலாண்மை குறித்து அடிப்படை புரிதல் இல்லை என்று தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது தமிழகத்திலே தமிழகமானது இந்தியாவிலேயே முதல் கடன் வாங்கும் மாநிலமாக உள்ளதாக தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.